அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்பிய நமஹா, அஸ்பத் பரமகுருப்பிய நமஹா, அஸ்பத் சர்வகுருப்பிய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரபரமணே நமஹா, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹா. பேரருளால எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் மிதுன ஆனி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2 ஜூலை 2025. வளர்பிறை சப்தமி பகல் மணி 2:59 வரைக்கும் இருக்கு. அதன் பின் அஷ்டமி. உத்திரம் நட்சத்திரம் பகல் மணி 2:22 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஹஸ்தம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வரியான் நாம யோகம், வணிஜை கரணம். இன்றைக்கு நடராஜர் தரிசனம், ஆனி திருமஞ்சனம். அகசு நாழிகை 31:32, தியாஜம் நாழிகை 43:55. இன்றைய புண்ணிய திதி அதிதி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 24. சூரிய உதயம் காலை 5:50. இன்றைய ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, கன்னியா ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று முக்கிய நிகழ்வாக சனி பகவானுடைய வக்ர நிலைமை ஆரம்பிக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பார்க்குறோம். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். ஒரு விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பிப்பீங்க, செஞ்சு முடிப்பீங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் அது எல்லாமே நீங்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும். இழுபறியாக இருந்த பல காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். தடைபட்டிருந்த கல்வி, ஒரு கல்வி சம்பந்தமான தடைபட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் இன்று காணப்படும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, தைரியம் தன்னம்பிக்கையோட எல்லா ஒரு காரியத்தையும் இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா விஷயங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுகள் இன்னைக்கு உங்களால் எடுக்க முடியும். ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் ரொம்ப அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பேச்சில் ஒரு இனிமை, ஒரு நல்வார்த்தைகள், இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அந்த தடங்கல்கள் எல்லாம் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக நமக்கு இன்னைக்கு வந்து சேரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். புதிய முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களுக்கு இன்றைக்கு காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். இன்றிலிருந்து உத்தேசமாக ஒரு 4-5 மாதங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய வக்ர நிலைமையானது வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழ்கிறது. கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தையுமே கொஞ்சம் பேசும்போது செய்யும்போது திட்டமிடும் போதெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை கவனத்தோடு நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாலாம் சில காரியங்கள் முடிவெடுக்கும் போது ரொம்ப கவனமாக நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு தடங்கல்கள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு விலக போகிறது. அது மாதிரி இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எந்த நிலையிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இழுபறியான நிலை அகலும். ஒரு தெளிவான முடிவோடு இன்று நீங்கள் பயணிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும்.
சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு நடந்து முடியும் அப்படின்னு நாம் சொல்லலாம். பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீர்கள். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு பல வகையிலும் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இன்றைய நாள் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் இன்று பயணிப்பீர்கள். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. திரிகோணமும் ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு பலமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும். ஒரு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் இன்று உங்களுக்கு காணப்படும். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். படிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசிரியர்களால் ஒரு நல்ல அனுகூலம் இன்று காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். யோகாதிபதி சுக்கிரன் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ரொம்ப ஒரு கவனத்தோடு இருந்துக்க வேண்டிய ஒரு நாள். எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். முக்கியமாக அந்த வேலை செய்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தினருக்கெல்லாம் நீண்ட நேரம் இன்றைக்கு கண்முழித்து வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். முறைப்படி நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
3, 5 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மீன ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம். பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு திருப்தியளிக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான ஒரு முடிவை உங்களுக்கு வாரி வழங்கும். பயணங்கள் திட்டமிட்டபடி இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபல நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய வீட்டுக்கு அஷ்டமங்கல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட்ரீச்சபிள் இருக்குது, இல்லை நான் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் கூப்பிட்றேன். அதே மாதிரி பொருத்தம் இந்த டிஸ்பிளேல போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பொருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமமாக நாம் வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். எல்லா விதமான அனலைஸும் பண்ணி நாம் வந்து பொருத்தம் பார்த்து கொடுத்தோம். மாதிரி நாள் குறித்து கொடுத்துட்டுருக்கோம். எல்லா விஷயங்களுக்குமே ஜாதகம் முறைப்படி ஒரு அந்த காலத்தில் நம்ம அந்த பரம்பரை ஜோதிடருங்கிறதுனால முறைப்படி ஜாதகம் எழுதுறது. உலகத்தில் குழந்தை எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி நம்ம ஜாதகம் எழுதி கொடுத்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி வேணுமா, இல்லை திருக்கணித பஞ்சாங்கப்படி வேணும்னாலும் நாம் வந்து எழுதி கொடுத்துட்டுருக்கோம். எந்த ஒரு விஷயமானாலும் சரி அதற்கான கட்டணம் என்பது அவங்க விருப்பம்தான். இதை தாண்டி நாம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமணத்துக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் காண்டாக்ட் அது விஷயமாக டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு வந்து அதற்கான கோஆர்டினேட் பண்ணுவாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.